ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் ஃபார் யூவோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சென் மீஜிக்கு ஷூ வாங்கி கொடுக்கறதுக்காக ஷாப்க்கு கூட்டு போயிருந்தான். லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சுது. மீஜி வேணும்னே அவன் போட்டிருக்க ஷூ மாதிரி அப்படியே கப்பல் ஷூ ஒன்னு எடுத்து போட்டுட்டு இது நல்லா இருக்கா அப்படின்னு வேணும்னே கேட்டுட்டு இருக்கா, மேட்சா இருக்கான்னு. ஆனா சென்னு பாக்குறான், இல்ல மேட்சாவே இல்ல, இது உன் லெவலுக்கு ரொம்ப மட்டமா இருக்கு, காஸ்ட்லியா ஷூ எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். மீஜி பாக்குறா, நீ தானே போட்டிருக்கன்னு கேட்க, அதனால தான் உனக்கு மேட்சாவே இல்லன்னு சொல்றேன்னு சென்னு மறுபடியும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். ரொம்ப காஸ்ட்லியா ஒரு ஷூ எடுத்து போட சொல்றான். மீஜியும் வர வழி இல்ல, அதை வாங்கிக்கிறா. ஓகே நீ வாங்கி கொடுக்குற, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது மழை பெஞ்சிட்டு இருக்கு. சரி நீங்க பக்கத்துல வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திரும்பி நில்லு அப்படின்னு உப்பு மூட்டை எரிக்கிறதுக்கு போறா. காஸ்ட்லியா ஷூ வாங்கி கொடுத்துட்டு இருக்க, செருப்பு தண்ணியில போட்டா வீணா போயிட போகுதுன்னு சொல்லிட்டு, வீணா போனா மறுபடியும் நான் வேற வாங்கி தரேன், தூக்கலாம் முடியாது, நடந்து வான்னு சொல்ல, அப்படியா சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீஜி போயிட்டு தண்ணியில வேணும்னே காலை வச்சு தண்ணிய மிதிச்சிட்டு இருக்கா. தொல்லை தாங்க முடியலையேன்னு சென்னங்க ஓடி வந்துடுறான். வந்து தொல்லைன்னு சொல்லிட்டு அவளை உப்பு மூட்டை தூக்கிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கான். சென்னை பார்த்து எலும்புலாம் குத்துதுடா, நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு மீஜி சொல்ல, அவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னா மேடம் கீழே இறங்கி நடங்கன்னு சென்னை சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, ஆனா உன் இதயம் ஏன் இப்படி படப்படன்னு துடிக்குது, அது எனக்கு வரைய கேக்குதுன்னு சொல்லிட்டு மீஜி அவனை கலாச்சிட்டே வந்துட்டு இருக்கா. சென்னுக்கு இதுக்கு கமெண்ட் கொடுக்க முடியாம அமைதியா அங்க நடந்து போயிட்டு இருக்கான் அவளை தூக்கிட்டு. அப்படியே அவனுக்கே ஒரு மாதிரி ஹாப்பியா தான் இருக்கு. மீஜி மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்துடுறா. அப்ப அவளோட பாஸ் கால் பண்றான். ஏதாவது நாள் வரணுமா இல்ல வேற யாரையாவது அனுப்பணுமான்னு கேட்க, எல்லாத்துலயும் நான் கண்ணு வச்சிட்டு இருக்கேன், பிசினஸ் எப்பவும் போல போயிட்டு இருக்கு, நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்குங்கிறது உண்மைதான் அப்படின்னு மீஜி சொல்லிட்டு இருக்கா. நீ இருக்கதை நம்பிதான் நான் கொஞ்சம் பிளேஃபுல்லா இருந்துட்டு இருக்கேன், நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் போனை கட் பண்றான். மிஸ்டர் ஷாங்கோட பேரை தான் மீஜி சர்க்கிளே பண்றா. ஃபர்ஸ்ட் இவனை தான் நம்ம ஹேண்டில் பண்ணோன்ட்டு. அதே நேரம் மிஸ்டர் ஷாங் அவன் அசிஸ்டன்ட் கிட்ட, சென்னு பாரு அவ்வளவு ஈஸியா அந்த தொழிலை விட்டுட்டு நம்மளெல்லாம் விட்டுட்டு வெளியே போக முடியாது, போக முடியும்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருக்கான். நல்ல வேலை மிஸ்டர் ஷாய் கிட்ட அவனை அமிச்சேன், இவ்வளவு ஷார்ப்பான ஒரு கத்தியா மாத்தி மறுபடியும் என்கிட்ட ஷாய் என்கிட்ட விட்டுருக்கான், அவனை யூஸ் பண்ணிக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு கூப்பிட்டு சென்னை கூப்பிட்டு, இங்க பாருப்பா நீ தான் என்ன பாத்துக்கணும், நீ இத்தனை நாள் நாங்க இல்லீகலா பிசினஸ் பண்ணும் போதெல்லாம் என் கூட இருந்து ஹெல்ப் பண்ண, உன்ன மாதிரி ஒரு ஷார்ப்பான ஆளு என் கப்பலை ஓட்டுறதுக்கு இப்ப தேவைப்படுறாரு, சோ இந்த பொறுப்பை நீ எடுத்துக்கோன்னு ஒரு ஐடி கார்டை கொடுக்க, இல்ல என்னால முடியாது என்ன மன்னிச்சிருக்கன்னு சொல்லிட்டு சென்னு மிஸ்டர் ஷாங்கோட ஆன்சருக்கு கூட வெயிட் பண்ணாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இங்க அதே நேரம் நம்ம மீஜியோட பாஸ் இருக்கான்ல, அவனை காட்டுறாங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சைன் வாங்கிட்டு இருக்கா. இவன் பேர் இருக்குல்ல, இவன் பேர் கூட நம்ம சென்னு பேர் மாதிரியே ஷென்னு சொல்லிட்டு இருக்கு. சீக்கிரமா மீஜியை பாக்குறதுக்காக அந்த ஊருக்கு நான் கிளம்பி போனோம், இன்னைக்கு அவன் தனியா இருந்துட்டு இருப்பா அப்படின்னு இந்த பாஸ் சொல்லிட்டு இருக்கான். இந்த பாஸ்க்கு நம்ம மீஜி மேல ஏதோ கண்ணு இருக்கு போல, நடுவுல ஏதோ ரிலேஷன்ஷிப் ஓடி இருக்கும் போல. இங்க மீஜி அவளோட டீம் டின்னரை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவளை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு சென்னு வெயிட் பண்ணிருக்கான். என்ன மேடம், என்ன ஆபீஸ்ல நீ ஒர்க் பண்றேன்னு எனக்கு சத்தியமா புரியலையே, ஒண்ணு ஆபீஸே இருக்க மாட்டேங்குது, இல்லைன்னா டீம் டின்னர் போறீங்க, யார் அந்த பசங்க எல்லாம், உனக்கு கொஞ்சம் கூட பொருந்துற மாதிரியே யாருமே இல்லையே, எல்லாம் வயசான மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேணுனே வெறுப்பேத்திட்டு இருக்கான். அதை பத்தி உனக்கு என்ன கவலை, நீ எதுக்கு எனக்கு யார் மேட்ச் ஆக மாட்டான்னு பாக்குற, அவ்வளவு ஜெலஸா இருக்கியான்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு மீஜி கார்ல ஏறிக்கிறா. நான் ஏன் வந்து டென்ஷன் ஆக போறேன், நான் ஏன் ஜெலஸ் ஆகணும்னு சொல்லிட்டு சென்னை அப்படியே சமாளிச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் தூளி புது இடத்துல பியூட்டி பார்லர் போட்டால, அதோட ஓப்பனிங் செரமனி போல நிறைய பொண்ணுங்க வந்திருக்காங்க. எல்லாரையும் வரவேத்து அங்க எல்லாத்துக்கும் தூளி ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா குடிக்கிறதுக்கு. அப்ப அந்த இடத்துல சென்னு ஓரமா நிக்கிறான். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உள்ள வா ரிப்பன் கட் பண்ண போறேன், நீ வந்து கட் பண்ணுன்னு சொல்லிட்டு தூளி கூப்பிட்டு இருக்கா. இங்க பாரு உனக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லாம இருக்கான்னு பாக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், எனக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். ஏங்க வா சென், அங்க பாரு மீஜி வந்திருக்கான்னு சொல்லிட்டு தூளி சென்னோட கைய புடிச்சு இழுத்து கூட்டு வந்துட்டு இருக்கா. மீஜி இவங்க 2 பேரையும் குறுக்குறுன்னு பாக்க சென்னு வேகமா தூளியோட கையில இருந்து தன்னோட கையை எடுத்து விட்டுட்டு இருக்கான். நான் புதுசா ஷாப் ஓபன் பண்ண போறேன், நீயும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு மீஜியை வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்கா தூளி. ஒரு வழியா ஷாப் எல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க. ஏன் போய் கங்க்ராச்சுலேஷன் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு மீஜி சென்னை பார்த்து கேட்க, சும்மாதான் அந்த பக்கம் வந்தேன், எனக்கும் அதுக்கும் வேற எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தூளியும் மீஜியும் பேசிட்டு இருக்காங்க. நீ உள்ள போனா எனக்கு வந்து உனக்கு சூப்பரா நெயில்ஸ் எல்லாம் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு தூளி சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள சென்னைங்க வந்து தனியா பேசணும் அப்படின்னு தூளியை மட்டும் கூட்டு போறான். இதுக்கு மேல பப்ளிக்ல என்கிட்ட தள்ளியே இருன்னு சொல்லிட்டு சென்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி இருந்தாதான் இந்த இடத்துல யாரும் என் பக்கத்துல வர மாட்டாங்க, அதனால தான் நான் உன பாய் ஃப்ரெண்டா வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம், அதே மாதிரி யாரும் உன்னை துரத்தி வர மாட்டாங்க, இது நமக்குள்ள இருக்க அக்ரிமெண்ட் தானே அப்படின்னு சொல்ல, உனக்கு இருக்க அந்த பிசினஸ் ஆளுங்களோட நாளைக்கு ஒரு டின்னர் மாதிரி ஏற்பாடு பண்ணு, இந்த வீக்கெண்ட் ஏற்பாடு பண்ணு, நான் வரேன், அதுக்கப்புறம் யாரும் உன்கிட்ட தொல்லை பண்ண மாட்டாங்க, ஆனா இதுக்கும் மேல இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றத ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சென்னங்க வந்து கிளம்பிடுறான். தூளி நேரா மீஜிக்கு நெயில் ஆர்ட் பண்ணி விடுறதுக்காக போறா. அம்மா மீஜி, சென்னைக்கு யார் கூடயாவது க்ளோஸா ரிலேஷன்ஷிப் இருக்கா என்ன, வேற ஏதாவது பொண்ணு கூடன்னு கேட்க, ஏன் கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு மீஜி சொல்லிட்டு இருக்கா. நீ எப்படி கணக்குல வருவ, நீ தான் ஃபேமிலி ஆச்சே,
உன்னை பத்தி நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு தூளி இவள கழட்டி விட்டுறா. அவளுக்கு இருக்க பிரச்சனையே புரியல. என்னதான் சென்னு கூட இவ வந்து ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலும் அவ கொஞ்சம் கொஞ்சமா சென்னு கிட்ட உண்மையாவே காதல்ல விழுந்துட்டா போல. இங்க அடுத்து நம்ம மீஜி வீட்டுக்கு வந்துட்டு தோ ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டே இருக்கேன்னு போயிட்டு இருக்கா. சென்னு கூப்பிடுறான். அறிவன் உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? என்ன நேரம் பார்த்தாலும் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன்னு கேட்க, வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்த்தானே ஆகணும். துணியை போட்டிருக்கேன், வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு காய வச்சிருன்னு சொல்லிட்டு சென்னு கிட்ட உத்தரவு போட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. சென்னு திட்டிக்கிட்டே துவைக்கலாம் அப்படின்னு உள்ள போறான். பார்த்தா அவளோட ஐடி கார்டு கீழே விழுது. எந்த கம்பெனி மிஸ்டர் ஷாங் வச்சிருக்கானோ அந்த கம்பெனில தான் அவ வேலை பாக்குறாளா? அந்த கம்பெனி ஐடி கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆயிட்டு இருக்கான். மேஜி கூட உட்காந்து சாப்பிடும் போது, ஆமா எதுக்காக போயும் இந்த கம்பெனில வேலை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் வேலை பார்த்தா என்ன, இப்பதான் ஒரு வேலையே கிடைச்சிருக்கு, இதுல தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மீஜி கிளம்பி போயிடுறா. இப்ப சென்னைக்கு என்ன பண்றதுன்னு புரியல. மிஸ்டர் ஷாங்குக்கு போன் பண்ணலாமா இல்ல மீஜி ஆபத்துல மாட்டிக்குவாளான்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கான். இங்க நம்ம இன்ஸ்பெக்டர் அண்ணா இருக்கார்ல, அந்த போலீஸ் அண்ணா அவரோட ஆபீஸ்க்குள்ள வராரு. அப்ப அவருக்குன்னு சொல்லிட்டு டீ பார்சல் வந்துட்டு இருக்கு. எப்பவுமே அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் இவருக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்களாம். அதே டீ தான். என்ன அதே டீ மறுபடியும் வாங்கிட்டியா? உன் டேஸ்ட் மாறவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்க மத்த போலீஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க இருக்கத பாத்துட்டு அவரோட கேர்ள் ஃபிரெண்டோட போட்டோ, அங்க இருக்க கல்யாணத்தப்போ எடுத்த போட்டோ, அந்த போட்டோவை பார்த்துட்டு இவர் இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி சோகமாயிடுறாரு. அடுத்து ஊருக்குள்ள திருவிழா மாதிரி நடந்துட்டு இருக்கு. சென்னும் மேஜியும் அவங்க எல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே சாமி கும்பிட போலாமான்னு கேட்க மேஜி சொல்றா, அதெல்லாம் பேரண்ட்ஸ் தான் கூட்டு போவாங்க பிள்ளைங்களை, நம்ம யார் கூட போறதுன்னு. இங்க வா அப்படின்னு சென்னு மேஜியோட கையை பிடிச்சு உள்ள கூட்டு போறான். சாமி முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு உங்ககிட்ட தான் வேண்டிக்கிட்டேன், இவளுக்கு நல்லபடியா காலேஜ் கிடைச்சு இவ பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு அதே மாதிரியே நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். மீஜிக்கு இப்பதான் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவன் என்ன வேண்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டே புரியுது. மீஜி வந்து நாங்க 2 பேரும் எப்பவும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டினால அப்போ மீஜி நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் சென்னு வேண்டியிருக்கான்னு சொல்லிட்டு புரியுது. மீஜியும் ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிடுறா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு சென்னு பாக்க வாங்கி இருந்து போலான்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இந்த டிராமா சண்டே வரையும் ஓடுது. நம்ம ஒரு நாள் இந்த டிராமா பாக்கிறதுக்கு வரலாம்னு சொல்லிட்டு மீஜி சென்னு கிட்ட சொல்றா. ஓகேன்னு சொல்லிட்டு சென்னு போயிட்டு கார் எடுத்துட்டு வரான். ரொம்ப பிஸியா இருக்கியா நீ வேலையில அப்படின்னு சொல்லிட்டு சென்னு கேக்குறான். ஆமா கொஞ்சம் பிஸி தான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீஜி கேக்குறா. இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சென்னு நேரா ஒரு ஹோட்டலுக்கு போறான். அந்த இடத்துக்கு மிஸ்டர் ஷாங்கோட அசிஸ்டன்ட் லேடி இருப்பால, அந்த பொண்ணு தான் அங்க வந்திருக்கா. அம்மா உங்க கம்பெனில புதுசா ஆள் எடுத்திருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பொண்ணு பாக்குறா. புதுசா ஆள் வந்திருக்கிறது உண்மைதான், ஆனா நம்ம கம்பெனிக்கு டைரக்டா இல்ல, ஆடிட்டிங் டீம் ஒருத்தங்களுக்காக ஒரு கம்பெனி ஒண்ணு வந்திருக்கு. அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம யாரும் வேலைக்கு எடுக்க முடியாது, ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டீம், அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தான் மிஸ்டர் ஷாங்கே பாத்துட்டு இருக்காரு, நமக்கு வர பிரச்சனையும் அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே அப்படியா அப்படிங்கிற மாதிரி சென்னு கேட்டுட்டு இருக்கான். மிஸ்டர் ஷாங் போன் பண்றாருன்னு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிடுறா. கான்ட்ராக்ட் கம்பெனியா, அக்கௌண்டன்டா, ஆடிட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சென்னு பாட்டுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இந்த தூளி இருக்கால, அவ ஏதோ நெயில் ஆர்ட்டுக்கு நிறைய மிஷின்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிருப்பா போல, ஆனா வந்திருக்கிறது எல்லாமே ஃபேக் ப்ராடக்டா வந்திருக்கு. அவகிட்ட வேலை பாக்குற பொண்ணு கத்த ஆரம்பிக்க, தூளியும் அங்க வந்துடுறா. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, ஃபேக்கா அமைச்சிருக்காங்கக்கா, பாக்ஸ் ஓபன் பண்ணா திருப்பி எடுத்துக்க முடியாதுன்னு, இதுதான் நம்மளோடதுன்னு சொல்றாங்க, ஓபன் பண்ணாம இருந்தா ஃபேக்குங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்க, என்னையா பண்றீங்கன்னு சொல்லிட்டு தூளி கேக்குறா. அந்த கம்பெனிக்காரர் ரொம்ப திமிரா பேசுறான். ஓபன் பண்ணிட்டல, இனிமே உன்னோட தான், அக்ரிமெண்ட் இருக்கு, வேணா படிச்சு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். சரி இதை கண்டுக்காத, பாத்துக்கலான்னு தூளி அங்க இருந்து போயிடுறா. ஆனா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணால அதை தாங்கிக்கவே முடியல. நேரா அதை எடுத்துட்டு மீஜிய பாத்துட்டு, நாங்கெல்லாம் அவ்வளவா படிக்காத ஆளு, இந்த அக்ரிமெண்ட்ல எப்படி இருக்கு, ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்க, ரீஃபண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா, ஒரு 3 நாள்ல இதை சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மீஜி அங்க இருந்து கிளம்புறா. மீஜியை எதுக்கு பாத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு தூளி கண்ணா பின்னான்னு அந்த பொண்ணு திட்ட ஆரம்பிக்கிறா. நான் ஏற்கனவே அவகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னேன்ல, என்னதான் இருந்தாலும் அவளும் சின்ன பொண்ணுதான், அவளால என்ன பண்ண முடியும்னு கேட்க, அந்த கம்பெனிக்காரங்க உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு தூளிக்கு ஒரு போன் வருது. அக்கா நான் வரவா, எனக்கு பயமா இருக்கு, உனக்கு திட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கா. சென்னுக்கு போன் பண்ணலாமான்னு கூட யோசிக்கிறா தூளி. ஆனா எங்க, வேண்டான்னு சொல்லிட்டு யாரையும் கூப்பிடாம நேரா அந்த கடைக்கு போயிடுறா. பார்த்தா அந்த இடத்துல அந்த கம்பெனிக்காரனோட மீஜியும் தான் உட்காந்துட்டு இருக்கா. தூளி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு, யோ சொல்லியான்னு சொல்ல, சாரி மேடம், தப்பா உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிட்டோம், அப்படி பண்ணிருக்க கூடாது, உங்க காசை ரீஃபண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு அந்த ஆள் அங்க இருந்து கிளம்பிடுறான். மீஜி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு தூளி அதுல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து, இது எப்போ வச்சுக்கோ, ஏதாவது வாங்கிக்கோன்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், நீயே இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க, நீ ஒழுங்கா உன் பிசினஸ் பாத்துட்டு அப்படின்னு சொல்ல, படிச்ச பொண்ணுங்கெல்லாம் படிச்ச பொண்ணுங்க தான்ல, நானும் காலேஜ் போயிருந்திருக்கலாம், என்னால போக முடியாத சிச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்ல, மீஜி பாக்குறா. என்னாலையும் காலேஜ் எல்லாம் படிச்சிருக்கவே முடியாது, ஏதோ அதிசயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சென்னை பத்தி மனசுல யோசிச்சுட்டு இருக்கா. நிஜமாவேவா, உனக்கா, நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு தூளி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. கரெக்டா அவ வண்டியில ஏறி போயிட்டு இருக்கும் போது, சரி ஓகே இன்னுமா என் மேல கோவமா இருக்க, இன்னொன்னு கோவம் குறையலையான்னு சொல்லிட்டு யாரோ மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா தான் மெசேஜ் அனுப்புறாங்க போல நம்ம மீஜிக்கு. அதெல்லாம் கண்டுக்காம மீஜி நேரா ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கா. அங்க ஆபீஸ்ல நம்ம ஷாங்கோட கம்பெனி ஆள்காரன் மீஜியோட ஒட்டுமொத்த டீமுக்கும் டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கான்.
மீஜி எங்க போறா, சார் இங்க பாருங்க, நாங்க எதையும் விசாரிக்காம வந்துட்டு இருக்கோம், சும்மா வேலை பாக்குறோங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க ஒருத்தங்களுக்கும் 1000 வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம கமர்ஷியல் பர்பஸ்க்கு உங்க கம்பெனியை யூஸ் பண்ணலன்னு சொன்னீங்க. உங்க டெலிவரி பர்சன் சொல்ற கம்ப்ளைண்ட் கேளுங்கன்னு சொல்லிட்டு மீஜி ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் போட்டு காட்டுறா. ஆமாமா, திடீர்னு கமர்ஷியல்லாம் யூஸ் பண்றோம், எங்க கம்பெனிக்கு என்ன ஆச்சுன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆதாரம் இல்லாம இல்ல, என்னெல்லாம் நாங்க பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவோம், கரெக்டா புரியுதா அப்படின்னு சொல்ல, கரெக்டா ஹலோ சார் அப்படின்னு யாரோ இந்த மிஸ்டர் ஷாங்கோட கம்பெனி ஆள கூப்பிடுறாங்க. பார்த்தா ஆப்போசிட்ல ஸ்கிரீன்ல நம்ம மீஜியோட பாஸ் இருக்கான்ல, அந்த ஆள் தான் ஆன்லைன்ல வந்து பேசிட்டு இருக்கான். எங்க ஸ்டாஃப் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, மீஜி எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நான் எடுக்கிற முடிவுக்கு சமம் அப்படின்னு சொல்ல இந்த ஆள் பயந்து போயிடுறான். செம்ம டைமிங் இல்லைன்னு சொல்லிட்டு மீஜியோட சேர்த்து மத்த எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சென்னை அவனோட கம்பெனில உட்காந்துட்டு இருக்கான் அந்த ஸ்னூக்கர் கிளப்ல. எங்க போற அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க, தூளிய பாக்கிறதுக்கு போறேன்னு சொல்ல, தூளியவா எதுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஷாக் ஆயிட்டு இருக்கான். சென்னதுக்கெல்லாம் பதில் சொல்லவே இல்ல. அதே மாதிரி இந்த மிஸ்டர் ஷாங்கோட கம்பெனி ஆளு நேரா நம்ம மீஜியையும் ஒட்டுமொத்த டீமையும் அங்க இருக்க ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிடுறதுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். சாப்பிடுறதுக்கு கூட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்க சாப்பிட்டு இருக்கும் போதே அந்த ஆள் இருக்கான்ல, நல்லா பல்ல காட்டிட்டு அவன் மட்டும் கிளம்பி வெளியே போயிடுறான். இவர் எங்க வெளியே போயிட்டாரு, நானும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீஜி வெளியே வரா. அதுக்கு பக்கத்து ரூம்ல தான் நம்ம தூளியும் நம்ம சென்னும் இருந்திருப்பாங்க போல. தூளியோட பிசினஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு சென்னை அவங்கள சாப்பிடறதுக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அவங்க கிட்ட பிரச்சனை எல்லாம் பேசி முடிச்சு இவங்களுக்கு சமாதானப்படுத்தி வச்சிருப்பான் போல. அப்போ உடனே தூளி அவங்க எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறமா சென்னை கிட்ட கேக்குறா, என் சென் நீ வேற யாரையாவது லவ் பண்றியா அப்படின்னு கேட்க, சென்னு உடனே பாத்துட்டு இருக்கான். இல்ல நம்ம 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட் தான் இருக்கு, ரிலேஷன்ஷிப் இல்லன்னு சொல்லிட்டு தெரியும், அப்பதான் 2 பேரையும் வேற யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம். நீ லவ் பண்றியான்னு கேட்டேன்னு சொல்ல கரெக்டா மீஜி போன் பண்றா. சென்னை என்ன பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு வா, இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தோ வந்துட்டே இருக்கேன், ஓவரா குடிச்சிருக்கியான்னு கேட்டு நம்ம சென்னு பின்னாடியே போயிட்டே இருக்கான். கரெக்டா கரெக்டா அதே நேரம் பார்த்து நம்ம மீஜி இருக்கால, அவ போற இடத்துல இந்த கம்பெனி ஆளுங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டு மீஜியோட கம்பெனி பேரு சொல்றாங்க. மீஜிய பாத்துட்டு அந்த ரவுடி பசங்க திரும்பி வந்துட்டு இருக்காங்க. சென் போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு மீஜி போனை கட் பண்ணிட்டு அங்கிருந்து வேகமா போயிட்டு இருக்கா. மீஜிய துரத்திட்டே இந்த ஆளுங்க இந்த பொண்ணுதான், இவ போட்டோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு வேகமா துரத்திட்டு வர மீஜி தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறா. ஒரு இடத்துல அவங்க எல்லாம் லாக் பண்ணி விட்டுட்டு ஒரு ரூம்ல வெளியே ஓடி வந்துட்டு இருக்கா. சென்னு மறுபடியும் போன் பண்றான். எத்தனை பேர் வராங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பதட்டத்திலே கேட்டுட்டு இருக்கான். ஒரு 7-8 பேர் இருக்காங்க. எனக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்ல, வெளியே வா, ஹாலுக்கு வெளியே நான் நிக்கிறேன் வா அப்படின்னு சொல்ல, தோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு மீஜி மறுபடியும் ஓடி வர ஆரம்பிக்கிறா. அந்த ஆளுங்க அதுக்குள்ள அந்த லாக்க உடைச்சிட்டு துரத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்க ஒரு ஆள் மேல வேகமா காரை கொண்டு வந்து மோதி சென்னு வேகமா மீஜியை காப்பாத்துறான். மீஜிய காருக்குள்ள உட்கார வச்சுட்டு வெளியே வராதன்னு சொல்ல, ஏண்டா அவளை காப்பாத்துறதுக்கு நீ என்ன பெரிய ஹீரோவான்னு சொல்லிட்டு வந்திருக்க ஆளுங்கெல்லாம் கையில கம்பியும் கட்டையும் எடுத்து சென்னை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சென்னை அது எல்லாத்த விட பவர்ஃபுல்லா இருக்கான். அங்க இருக்க அத்தனை பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுல ஒருத்தன் லீடர் மாதிரி இருக்கான். சென்னு மத்தவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவன் கையில கம்பி எடுத்துட்டு, ஏண்டி உனக்கு என்ன அவ்வளவு திமிரான்னு சொல்லிட்டு சென்னோட கார் கண்ணாடியை போட்டு உடன்னு உடைச்சிட்டு இருக்கான். மீஜியே பயந்து போயிடுறா. அவர் மாதிரி பயந்து கத்த ஆரம்பிக்க அதுக்குள்ள சென்னு சண்டை போட்டு இருந்த ஆளுங்க எல்லாம் பாதி பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. மீதி பேர்லாம் கிளம்பி பயந்துட்டு ஓடி போயிடுறாங்க. சென்னு மீஜிய கிட்டயா வம்பு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கார் கிட்ட நேரா வந்து அந்த ஆளை புடிச்சு அடிக்க ஆரம்பிக்கிறான். யாரா உன்ன அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கம்பெனி மோசமா ஆடிட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பழைய ஏதோ ஆடிட்டிங் ப்ராசஸ்ல இருந்த ஒரு கம்பெனி தான் என்ன உங்களை மிரட்டுறதுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க, நான் மிரட்டுறதுக்கு தான் வந்தேன், மத்தபடி வேற எந்த ஐடியாவும் எனக்கு இல்லைன்னு சொல்ல, மிரட்டுறியா மீஜியவே மிரட்டுறியான்னு சொல்லிட்டு கோவத்துல அடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம சென்னுக்கு ஏதோ பழைய ஞாபகம் எல்லாம் வருது. பயங்கரமா மோசமான அபியூசிவ் இடத்துல இருந்திருப்பான் போல ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி. அந்த ஞாபகம் எல்லாம் வந்து வெறித்தனமா அடிக்க ஆரம்பிக்க மீஜி கார்ல இருந்து இறங்கி வந்துடுறா. சென்னை கட்டி பிடிச்சிட்டு சென் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. சென்னு பைத்தியக்கார மாதிரி எனக்கு ரத்தமா இருக்கு, பிளட்டா இருக்குன்னு சொல்லிட்டு உன் உடம்பெல்லாம் பாத்துட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சென், என்னாச்சு இங்க பாரு மீஜி, நான் இங்க இருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்துறா. சென்னு ஒரு மாதிரி வெறியில இருந்து வெளியே வந்துட்டு, மீஜி சாரி, நான் உன்னை பயமுறுத்திட்டேனா, என்ன பார்த்து பயந்துட்டியான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு மீஜியை கட்டி பிடிச்சிட்டு சென்னு உட்காந்துட்டு இருக்கான். 2 பேரும் பயந்து போய் ஒரு மாதிரி நடுங்கிட்டே இருக்காங்க. சென்னை போலீஸ் விசாரிக்கிறதுக்கு கூப்பிடுறாரு. நம்ம போலீஸ் என்ன இருக்காருல அவர் தான். சென்னு நக்கலா பேசுறத பாத்துட்டு சென்னு ஓவரா பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு திட்டவே ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம மீஜியை கூப்பிட்டு, நீ கவலைப்படாதம்மா, ஆதாரம் எல்லா இடத்துலயும் இருக்கு, அதனால கவலை இல்ல, சென்னை ஈஸியா வெளியே வந்துருவான், அவன் மேல தப்பு இல்ல அப்படிங்கறதால சும்மா நார்மல் விசாரணை தான் சொல்ல, சாரிண்ணா வந்ததும் உங்களுக்கு பிரச்சனை வச்சுட்டேனான்னு சொல்லிட்டு மீஜியை கேக்குறா. ஆடிட்டிங்ல இருக்கியா, கண்டிப்பா சென்னை காப்பாத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு நீ வந்திருப்ப கரெக்டான்னு கேட்க, மீஜி எதுவும் சொல்லாம இருக்கா. உன்னை காப்பாத்தாதன்னு நான் சொல்லவே மாட்டேன், இந்நேரம் மட்டும் அக்கா இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, ஏன் நீ வந்திருக்க எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பான்னு சொல்ல, டேபிள்ல அந்த போட்டோவை பாத்துட்டு இருக்கா மீஜி. ஒரு தடவை ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல சென்னெல்லாம் கூட மாட்டினால, அந்த கம்பெனில தான் அந்த கேர்ள் ஃபிரெண்ட் வேலை பாத்துட்டு இருக்கா. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவ இறந்தே போயிட்டு இருக்கா போல. மேஜி இதெல்லாம் பத்தி சோகமா யோசிச்சுட்டு, நான் குடுக்குற டீ எல்லாம் வருதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. தெரியும் உங்க அக்கா அனுப்புன டீய ஒவ்வொரு தடவையும் எனக்கு மிஸ் பண்ணாம அனுப்புவேன்னு சொல்லிட்டு
தேங்க்ஸ்டா, நம்மலாம் ஒரே குடும்பம் தானேன்னு சொல்லிட்டு அவரும் பேசிட்டு இருக்காரு. மீஜி சிரிச்சுட்டே போயிட்டு வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வந்துட்டு இருக்கா. சென்னும் மீஜியும் கார்ல ஏறி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீஜியோட பாஸ் இருக்கான்ல, நடந்த விஷயம் எல்லாமே அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவனே ஒரு பக்கம் நர்வஸ் ஆயிட்டு இருக்கான். சென்னும் மீஜியும் கார் அடிபட்டதால டாக்ஸிமா புடிச்சு வந்துட்டு இருக்காங்க. சென்னு நடுவுல போறான். இன்னும் இருக்கிற டென்ஷன்ல ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு வீட்டுக்கிட்ட வந்துட்டு, எதுக்காக ஆடிட்டிங்க்கு போன, உனக்கு அவ்வளவு ஆப்ஷன் இருந்தது, இவ்வளவு டிஃபிகல்ட்டான வேலைக்கு எதுக்கு போனன்னு கேட்க, இந்த மாதிரிலாம் டேஞ்சரா எப்பவுமே நடக்காது, இது ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துருச்சு, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நான் பாத்துக்கிறேன்னு மீஜி சொல்லிட்டு இருக்கா. சென்னு சிகரெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. மீஜி வேகமா அதை புடுங்கிட்டு இருக்கா. உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த அளவுக்கு போட என்ன பாடா படுத்திட்டு இருக்க, நீ ஏன் இப்படி டார்ச்சர் பண்றேன்னு கேட்க, 6 வருஷத்துக்கு முன்னாடி என் காலேஜ் அப்ளிகேஷனை மாத்துறது, எங்க நான் படிக்கிறதுங்கிறது எல்லாத்தையுமே நீ மாத்தின, அது உனக்கு தப்பா தெரியலையான்னு கேட்க, மிஜி என்னை பத்தி நீ கவலைப்படாத, நீ நல்லா இருந்தா எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு இருக்கான். முட்டாள்தனமா இருக்கு, நீ நல்லா இருந்தா மட்டும்தான் நான் நல்லா இருக்க முடியும், உனக்கே நல்லா தெரியும், நீதான் எனக்கு எல்லாமே, நீதான் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த வீட்டையே நீ நாசம் பண்ணிட்டு இருக்க, நான் எப்படி நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு மீஜி கத்த ஆரம்பிக்கிறா. என் லைஃப் மிஸ் ஆயிருச்சு மிஜி, உன் லைஃப் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல, அதான் நான் சொல்லிட்டே இருக்கேன், உன் லைஃப் நல்லா இல்லாம என் லைஃப் நல்லாவே இருக்காதுன்னு சொல்ல, அது சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சென்னு கத்த ஆரம்பிக்கிறான். என்னதான் உன்னால முடியும், இவ்வளவு நேரமா கோவத்தோட பக்கத்துல நின்னுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு கிஸ் உன்னால கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. அவன் அமைதியா நிக்க யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு மீஜி அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. சென்னு வேகமா அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 பேரும் மாடிக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. சென்னு பாக்குறான். மீஜி எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கூட என்ன அப்படின்னு கேட்க, மீஜி ஓகேன்னு சொல்றா. 2 பேரும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இங்க இந்த போலீஸ் அண்ணா மறுபடியும் சென்னை பாக்கிறதுக்கு வராரு. அவன் கையில அடிபட்டுச்சுல, நேத்து அடின்னு அடிக்கும் போது அதுக்கு கட்டு போட்டுட்டு இருக்கான். தலை நான் கட்டு போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு மீதியை போட்டு விட்டு, என்னடா என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி ஓகே நீங்க நம்ம ஒரு விசாரணை இருக்கு, கரெக்டா வந்துரு, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, இல்ல இன்னைக்கு என்னால வர முடியாதுன்னு சென்னு சொல்றான். சரி மீஜிக்கு நான் போன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இல்ல நான் இன்னைக்கே வரேன் அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். மீஜியும் கரெக்டா அப்பதான் உள்ள வரா. அங்க அந்த அண்ணா இருக்கத பாத்துட்டு, அண்ணா நீங்க என்ன பண்றீங்க, சென்னு கூட சாப்பிடலான்னு வந்தேன், சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டு போயிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே சென்னு இவர்கிட்ட அப்படியே பேசாம, ஏதாவது மீஜி கண்டுபிடிச்சிட போறான்னு எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்கா. மீஜியை நோட் பண்ணிட்டே இருக்கா. உனக்கு என்ன பிரச்சனை, உடம்பு எதுவும் சரியில்லையா, எது பேசினாலும் ஆப்போசிட்டா பேசிட்டே இருக்கா, வாயை மூடிட்டு உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கா. போலீஸ் சிரிச்சுட்டே இருக்காரு. டக்குன்னு அவருக்கு போன் வந்துருது. இல்லம்மா ஒரு எமர்ஜென்சி, நான் ஸ்டேஷனுக்கு கிளம்பணும்டான்னு சொல்ல, இந்தாங்க அப்பா அண்ணா இதை எடுத்துட்டு போங்க, இதை போய் பசிக்கும் போது சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு பார்சல் ஒண்ணு எடுத்து கொடுக்குறா. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவர் கிளம்புறாரு. சென்னோட கைய பார்த்து மீஜி, கட்டு என்ன கையில நீயே போட்டுக்கிட்டியா, நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவ பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறா. திமுரு புடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு சென்னை யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து விசாரணைக்காக நம்ம சென்னை அந்த போலீஸ் கூப்பிட்டுக்கிறாரு. இந்தா இத போட்டுக்கோ, மாஸ்க் போட்டுக்கோ, கேப் போட்டுக்கோன்னு சொல்ல, இவர் கூட்டு போறது போலீஸ் விசாரணைக்கு இல்ல போல, அப்பப்போ வந்துட்டு தெரப்பிக்கு கூட்டு போறாருல, இந்த போலீஸ் அண்ணா தான் கூட்டு போயிருக்காரு. இன்னைக்கும் நம்ம சென்னை கூட்டு போயிருக்காரு. கண்ணை மூடுங்க, அப்ப இருந்த நாளுக்குள்ள போயிட்டு அதை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சென்னைக்கு கண்ணை மூடி அதை யோசிக்க ஆரம்பிச்சாலே, இது பாக்ஸிங் மேட்ச் பண்ண மாதிரி, யாரோ இவனை பயங்கரமா அபியூஸ் பண்ண மாதிரி, சுத்தி நின்னு எல்லாரும் கை தட்டி சிரிச்ச மாதிரி, இவனை யாரோ போட்டு பயங்கரமா அடிச்ச மாதிரியும், அவனை யாரோ அடிச்ச மாதிரியும் தான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. உனக்கு ஏதாவது பிடிச்சதை நினைச்சுக்கோங்கன்னு தெரபிஸ்ட் சொல்ல, சின்ன வயசுக்கு சென்னு போயிடுறான். அங்க வந்துட்டு சாப்பாடு சாப்பிடலாம் வா, பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு மீஜி கொடுத்துட்டு இருக்கா. இதெல்லாம் மட்டும்தான் அவன் லைஃப்ல ஹாப்பியான டைம் போல. அத பத்தியே மாறி யோசிச்சுட்டு இருக்கான். சென்னு டக்குன்னு கரெக்டா ஏஞ்சிடுறான். மீஜி மெசேஜ் பண்ணிருக்கா, ஃப்ரிட்ஜ்ல இந்த மாதிரி சாப்பாடு இருக்கு, எடுத்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. மீஜி பாக்குறா. அவளுக்கு ஆல்ரெடி ஏதோ டவுட் இருந்திருக்கும் போல. கரெக்டா அந்த கவுன்சிலிங் ஹோம் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு வெளியே தான் போலீஸ் நான் நின்னுட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு இதான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து நின்னுட்டு இருக்கா. சென்னு கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வர, மீஜி வெளியே நிக்கிறா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ நல்லாவே சாப்பிடுறது கூட இல்லையா, இங்க பாரு போலீஸ் நான் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரு, லாலிபாப் இந்தா வாயில போட்டுக்கோன்னு கொடுக்க, இந்த தடவை மனசுல என்ன யோசிச்சுட்டு இருக்காலோ தெரியல, சின்ன பிள்ளைத்தனமா இருக்கா பாருன்னு சொல்ல, வாயை திறக்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு மீஜி வாயில லாலிபாப்ப வச்சு விட்டுடுறா. ஏன்னு கிளம்பலாவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பார்த்தா போலீஸ்னா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலிங் கொடுத்தாருல, அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முன்னாடியோட இப்ப எவ்வளவோ திறமை ஆயிட்டான், இன்னும் கொஞ்சம் மட்டும் கோவம் ஆயிட்டு அதுக்கு மறுபடியும் நார்மல் ஆவாங்கல்ல, அந்த டைமை மட்டும் அவன் கம்மி பண்ணிட்டான் அப்படின்னா சீக்கிரமாவே அவன் நார்மல் ஆயிட்டான்னு அர்த்தம்னு சொல்ல, நிஜமாவா சீக்கிரமா அவன் சரியாக போறானா அப்படின்னு சொல்ல, இவ்வளவு சீக்கிரம் சரியாவான் அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது, ஆனா உண்மையாவே ரொம்ப மாறி இருக்கான். ஏன் யாரையாவது லவ் பண்றானா என்ன, இந்த மாதிரி லவ் பண்ணும் போதுதான் சீக்கிரமா கெட்டதுல இருந்து நார்மல் லைஃப்க்கு திரும்பிடணும்னு தோணும், அந்த மாதிரிதான் அவன் திரும்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, உடனே போலீஸ்னா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாரு. நிஜமாவா அப்படின்னு கேட்டுட்டு, இனிமே இவன் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போலீஸ்னா ஹாப்பியா இருந்துட்டு இருக்காரு. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.